இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா சேவை சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கான வீடியோ தான் அது. நம்ம டாக்குமெண்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் பண்ணும்போது தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி அதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப்பு மற்ற பெயிண்ட் அது மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவோம். இது டைம் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் டைமை குறைக்கிறது தான் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜு, ஆதார் கார்டோட பேக் பேஜு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போஸ் நம்ம ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து அன்சைஸபிளாக இருந்துச்சுனாக்கா நம்ம கரெக்டாக ஸ்கொயர் பண்ணி கிராப் பண்ணிக்கிறதுக்கு. அதே போல் ஸ்மார்ட் கார்டு ஃப்ரண்ட் பேஜு, ஸ்மார்ட் கார்டு பேக் பேஜு. இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். அதேமாதிரி கஸ்டமரோட சிக்னேச்சர் வாங்கிட்டு அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். எத்தனை சேவ் பண்ணுற பார்த்து ஆதார் ஃப்ரண்ட் பேஜில் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேஜ் எடுத்து விட்டுப்போம். ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். அதேமாதிரி பேக் பேஜு, ஸ்மார்ட் கார்டு ஃப்ரண்ட்டு, ஸ்மார்ட் கார்டு பேக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வேணும்னா கூட நம்ம கிராப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிராப் பண்ணால் இந்த சைஸ்க்கு வந்து கரெக்டாக கிராப் ஆகிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அன்சைஸபிளாக இருக்குது, கொஞ்சம் இதுவாக இருக்குது. நம்ம அதை கிராப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சிக்னேச்சர் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து சிக்னேச்சர் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து நம்ம டிஜிட்டல் முறையில் நம்ம சிக்னேச்சரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்து வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் பிடிஎஃப் ஃபைலை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுற பார்த்து நம்ம நியூ ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு ஜென்ரேட் இ டாக்குமெண்ட் கொடுத்தாலே போதும், நம்மளுக்கு வந்து எல்லாமே ஜாயிண்ட் ஆகி வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி இங்கே வைக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஜஸ்ட்டு வித்தின் மினிட்ஸில் வந்து உங்களுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக வந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, இது வந்து ஆதார் கார்டும் ஸ்மார்ட் கார்டு இணைஞ்சா போல், அதே மாதிரி ஸ்மார்ட் கார்டு தனியாக. இது வந்து ஆதார் கார்டுக்கு, இது வந்து எனி அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு ரெண்டு சேர்த்து வச்சிடணும். அதேமாதிரி ஸ்மார்ட் கார்டு. அது செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்னேச்சர் கஸ்டமர் போட்ட மாதிரியே டிஜிட்டல் முறையில் நம்ம இதில் ரீப்ளேஸ் ஆகிக்கும். ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் வேணும்னா என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.